அடர்ந்த மலைக்காடுகளுக்குள் பாறைகளுக்கு நடுவே கருப்பு நிற உடலுடன் மெதுவாக நடந்து வந்தான் ஒரு கரடி. அவன் பெயர் கருப்பு. கருப்பு சாதாரண கரடி இல்லை. அவன் யாருக்கும் தீங்கு செய்யாதவன். பசித்தால் கிழங்குகள், பழங்கள், தேன், அதுவே அவன் வாழ்க்கை. ஆனால் அந்த நாள் காடு அமைதியாக இல்லை. மரங்கள் நடுங்கின, பறவைகள் அலறிப் பறந்தன. மனிதர்கள் காடுக்குள் புகுந்திருந்தார்கள். கருப்பு நின்று கவனித்தான். இந்த காடு என் வீடு, இதை நான் காக்க வேண்டும். அவன் பாறை மீது ஏறி ஆழமாக மூச்சு இழுத்து பெரும் சப்பத்தில் கர்ஜித்தான். அந்த கர்ஜனை மலை முழுவதும் எதிரொலித்தது. மனிதர்கள் பயந்து நின்றார்கள். அவர்களுக்கு புரிந்தது, இந்த காடு யாருக்கும் சொந்தமல்ல, இது உயிர்களின் வீடு. அவர்கள் மெதுவாக திரும்பிச் சென்றார்கள். மீண்டும் காடு அமைதியானது. பறவைகள் பாடின, காற்று மெதுவாக வீசியது. கருப்பு தன் முகத்தில் ஒரு சின்ன புன்னகையுடன் காடின் ஆழத்துக்குள் மறைந்தான். அன்று முதல் அந்த காட்டை மக்கள் கருப்பு கரடியின் காடு என்று அழைத்தார்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதை கேளுங்க.